அகைன் காக்கா, வண்டி, குட்டி பசங்க, எவ்ரிதிங் மன்னிக்கவும். பரவாயில்ல. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு முக்கியமான டாபிக், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். பார்த்துக்க முடியாது, ஜஸ்ட்டு வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கலாம். வேறு வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு அவங்களும் அங்கே ஓகேவாக இருக்காங்க, இங்கே நம்மளும் ஓகேவாக இருக்கோன்றதை அப்பப்போ கம்யூனிகேட் பண்ணிவிட்டு எப்போ பார்ப்போம் அந்த ஏர்ஜிலே அந்த ரிலேஷன்ஷிப்பை கடத்திட்டு இருக்கிறது தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக சும்மா கொஞ்சம் எழுதுனது என்ன அப்படின்றத பார்க்கலாம். கண்கள் வழி காதலை காட்டவும் இல்லை, அதான் பார்த்துக்கவே இல்லை. நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம், இன்னும் நேருக்கு நேர் பார்க்கல. கைகள் உள்ளே இதயத்தை பூட்டவும் இல்லை, நான் இன்னும் கையை பிடிச்சிட்டு நடக்கலை, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால. கால்கள் நான்கும் நடந்து தேயவும் இல்லை, நிழல்கள் ஒன்றை ஒன்று ஏந்தவும் இல்லை. ஆப்வியஸாக அதே தான், நம்ம 2 பேரும் இன்னும் சேர்ந்து நடக்கவே இல்லை. நம்ம 4 காலும் இன்னும் ஒன்றா பயணம் பண்ணவே ஆரம்பிக்கலை. நம்மளோட 2 பேரோட நிழலும் இன்னும் நம்ம எந்தளவுக்கு கிட்ட நடந்தோம் அப்படின்னா நம்ம 2 பேரோட நிழலுமே ஒன்று தாங்கி நடக்கிற மாதிரி ஒரே நிழலாக தெரியும். அது இன்னும் நடக்கலை. ஸோ இவை ஏதும் இன்றி உன் குரலை மட்டும் என் காதுக்கு ஊட்டி விட்டாய், உன் நினைவை என் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்தாய். அதுதான், இது எதுவுமே நடக்கலை. இன்னும் நான் உன்னை கண்ணால் பார்க்கல, உன் கையை பிடிக்கல, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடக்கலை. இது எதுவுமே நடக்காமல் நான் இன்னும் உன்கிட்ட பேசிகிட்டு மட்டும்தான் இருக்கேன், ஃபோனில் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். உன் குரலை மட்டும் என் காதுக்கு ஊட்டி விட்டாய். நீ பேசிட்டு மட்டும்தான் இருக்கேன், உன்னோட குரல் மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு ஆறுதல். அதே மாதிரி உன் நினைவை என் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்தாய், நான் எப்போவுமே உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத சொல்கிறது தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புன்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.